பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. தமிழ்ல பாடணும். மாதம் முழுவதும் பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். பாதையில்லா இடங்களிலோ பார்ப்பதில்லை பரமன் வழி. பாதை காட்டுவார் அவர், மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழிகாட்டி. அன்புகளனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். இந்த பிப்ரவரி மாதம் முதலாவது கர்த்தர் நாள் 1ஆம் தேதியிலே ஆண்டவர் கிருபையாக நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த மாதம் எல்லாம் என்னோட இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை எத்தனையோ பேர் காணா முடியாமல் கடந்து போயிருக்கிறார்கள். எங்களுக்கோ கிருபையாக ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, பலத்தை தந்து கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்தீரே. பெரிய கிருபையப்பா, பாக்கியம் ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு ஆலயத்தை வர வேண்டிய இந்த விருப்பம் வாஞ்சை, ஆனாலும் பலவீனத்து நிமித்தம் அவளால் வர முடியாமல் இருக்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு தந்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். இப்போது நம்ம எல்லாரும் ஏகமனதாக இந்த ஆராதனை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்ததாமே நம்முடைய ஆராதனை நடத்துவாராக. அன்பு கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். 2 பேர் 3 பேர் நாமத்தினால எங்கே கூடுகிறீர்களோ அவங்க நடுவிலே மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னீரே. எங்கள் மத்தியில் நீ இருக்கிறவராகவே இருக்கிறீரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் ரத்தத்தினால் ஒரு திசை கூட எங்களை கழுவி தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். வேலை கூட எங்களை ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக, வதகளை சுத்திகரிப்பீராக. கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளுங்கள் சொன்னீரே. கர்த்தரை தொழுது கொள்ளும்படி ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே கர்த்தாவே, முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு மனதுடனே உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். பாடல் வழியாக எங்களோட பேசும் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கிற துதி ஸ்தோத்திரத்தை அங்கீகரிங்க. நாங்கள் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு ஜபத்திற்கும் ஆம் என்றும் பதில் கொடுங்க. கர்த்தாவே இயேசுவே, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களை நடத்தும்படியாக கர்த்தரை நாங்கள் ஆண்டவரே கருத்தை ஒப்பு கொடுக்குறோம். ஆவியானவர்தாமே முழு பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஓ மக்கள் நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் ஆராதனை மாத்திரமல்ல, பசுத்தவான்களுடைய ஆண்டவர் ஆராதனையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே கர்த்தர், இப்போது இந்த இடம் முழுவதும் நாங்கள் ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம். இந்த வாகனம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து பசுத்தப்படுத்துகிறோம் கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் இப்போது உங்களுடைய தேவ பிரசன்னம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆவியானவரே, உங்களுடைய தூதர்கள் இறங்கட்டும், தேவ மகிமை இறங்கட்டும். இப்பொழுதே ஆண்டவரே ஆலயம் முழுவதும் உங்களுடைய மகிமையினால நிரம்புவதாக, உங்களுடைய பிரசனத்தினால நிரம்புவதாக. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக உடைய திவ்ய பிரசனம், சுகமாக்குற பிரசனம், சமாதானம் தருகிற பிரசனம், அமைதியை உண்டாக்குற பிரசனம், தெளிவை தருகிற பிரசனம்,
விடுதலை தருகிற பிரசன்னம். அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறோமப்பா. தேவ பிரசன்னத்தினால் எங்களை ஆட்கொள்வீராக. ஓ ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நடத்துகிறதுக்காக நன்றி. எங்கள் ஆராதனை பரிசுத்தவான்களுடைய ஆராதனை விரோதமாக எழும்புகிற வன்கண், போராமை, எரிச்சல், மனித வல்லமை, பிசாசின் கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி சுட்டிருக்கிறோம். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னேன். இது என்னால் உண்டான நீதி, இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொன்ன வார்த்தைப்படியே செய்யும். ஒப்பு கொடுக்கும், வழி நடத்தும். இதில் வருகிற அத்தனை துதியும் கனமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம். ஜபம் கேட்க உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கந்த பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். இன்ப இயேசுவின் இனிய நாமம் அதை புகழ்ந்து இகம் அதில் பாடிட தருணம் இதுவே. பாடும். இன்ப இயேசுவின் இனிய நாமத்தை புகழ்ந்து இயேசுவின் இனிய நாமத்தை புகழ்ந்து இகம் அதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நம் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. இயேசுவை போல நம் நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவே. நித்தியமான பர்வதமே உம்மில் நிலைத்திருப்பே. நித்தியமான பர்வதமே உம்மில் நிலைத்திருப்பே. நீங்கிடாதே தோளின் மேல் சுமந்தே, நீங்கிடாதே தோளின் மேல் சுமந்தே நித்தம் நடத்துகிறேன். என்னையும் ஜனமாய் நினைத்தே இதிரோனத வெளிப்படுத்த நிறைவாய். என்னையும் ஜனமாய் நினைத்தே இதிரோனத வெளிப்படுத்த நிறைவாய். இயேசுவின் இனிய நாமத்தை புகழ்ந்து, இயேசுவின் இனிய நாமத்தை புகழ்ந்து இகம் அதில் பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். இயேசுவை போல நல் நேசரில்லை, என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவேன். பாவத்தில் வீழ்ந்த மாயையிலே ஆழ்ந்து நான் வாழ்கையிலே, பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் வாழ்கையிலே, பரிந்து தேவ அன்பினை காட்டிலே, பரிந்து தேவ
ஹalleluya ஸ்தோத்திரம். ஒரு ஆங்கில பாடல பாடுவோம். Oh how I love Jesus, oh how I love Jesus, because he first loved me. பாடுவோம். There is a name I love to hear, I love to sing its word. It sounds like music in my ear, the sweetest name on earth. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus, because he first loved me. It tells me of a Savior's love, who died to set me free. It tells me of his precious blood, the sinner's perfect plea. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus, because he first loved me. It tells me what my Father had in store for every day. And though I tread a darksome path, yield sunshine all the way. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus, because he first loved me. It tells of one whose loving heart can feel my deepest woe, who in each sorrow bears a part that none can bear below. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus. Oh, how I love Jesus, because he first loved me. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் அப்படின்ற கருத்துல இந்த மாதத்தில் பாடுவோம். ஏன்னா இந்த மாதத்தில் ரொம்ப லாங் வரும். மாதத்தில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பாடுமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இம்மாதத்திலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இம்மாதத்தில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எனக்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இம்மாதத்திலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கைகள் தட்டி ஆவியானவர், ஓ இயேசு சொன்னது போல உங்களை நான் திக்கற்றா விடேன், என்னென்றும் உங்களோடு இருக்கும்படி தேற்றவாலை அனுப்புவேன். அது பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் இந்த வேளையில அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரே, இன்னும் சொல்ல போனா எங்க மேலே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். தாவீது மேலே ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். ஓ ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நடந்து செல்லும்படியாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இன்று 1ஆம் தேதி, இந்த மாதத்தில் 28 நாள் இருக்குதுப்பா. இந்த ஆண்டு கர்த்தருடைய நாள் இருக்குது ஆண்டவரே. இந்த நாளில் எல்லாமே 4 நாள் வருது. 4 செவ்வாய்க்கிழமை, 4 திங்கட்கிழமை, எல்லாம் 4 நாளாக வருது. ஆண்டவரே, இந்த மாதம் என்னை நடத்தி செல்லும். ஒப்பு கொடுங்க. முதல்ல உங்களை ஒப்பு கொடுங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் வேலையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஒப்பு கொடுக்கிறேன், பிள்ளைகளுடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றிலே கர்த்தர் ஆண்டவரே ஆவியானவரே நடத்துவீராக. கர்த்தர் சித்தமில்லாதது எதுவும் நடத்தாதீங்கப்பா ஆண்டவரே. கர்த்தருடைய சித்தத்தின்படியே நடத்துங்க ஆண்டவரே. என்னுடைய குடுக்கல் வாங்குதல், இந்த மாதத்துடைய தேவைகள், இந்த மாத ஆண்டவரே எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு. 1ஆம் தேதி ஆனால் நாங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அநேகர் 1ஆம் தேதி வராதவர் வந்திருக்கீங்க. ஓ, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய உதவியை நாடுகிறேன், உங்களுடைய ஒத்தாசை எனக்கு தேவை. என் கண்களை பருவது நேராக ஏறெடுக்கிறப்பா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரட்டமாப்பா. இந்த மாதம் தேவைகள் ஏராளம். கர்த்தர் என்னை நடத்துவீராக. ஆண்டவரே, எனக்கு சுகம் தந்து நடத்தும், பலன் தந்து நடத்தும், வார்த்தை தந்து நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய வழியிலே என்னை நடத்தும், உம்முடைய சித்தத்தின்படியே என்னை நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதம் வீண் செலவு வரக்கூடாது, ஆபத்துகள் நேரிடக்கூடாது, நாசமோசம் அணுகக்கூடாது. இந்த மாதத்துக்கு இப்போவே எங்களை ரத்தத்திலே மூடுங்க, ரத்தத்திலே மூடுங்க. ஒவ்வொரு நாளும் ரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் துதிக்கணும், ஒவ்வொரு நாளும் உயர்த்தணும், ஒவ்வொரு நாளும் உமக்காக பரிசுத்தமாய் வாழணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருக்கணும். ஓ, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அதுக்கு தேவையான கிருபை தாரும். இந்த மாதத்துக்கு தேவையான கிருபை தாரும் என்று கேளுங்க. இந்த மாதத்துக்கு தேவையான சுகம் தாங்க, இந்த மாதத்துக்கு தேவையான பலன் தாங்க, இந்த மாதத்துக்கு தேவையான ஞானம் தாங்க, இந்த மாதத்துக்கு தேவையான வழிநடத்தலை தாங்க ஆண்டவரே என்ற ஜெபத்தில் கேளுங்க. ஆண்டவர் கேட்கிறேன், எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஓ ஹல்லேலூயா. எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, குடும்பத்துக்கு தாங்க, பிள்ளைகளுக்கு தாங்க, ஓ சபைக்கு தாங்க ஆண்டவரே, ஊழியர்களுக்கு தாங்க. ஓ ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். அதுக்கு தேவையான அபிஷேகத்தை தாங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் ஆவியானவர் அபிஷேகம் தந்து நடத்துங்க. நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
ஓ நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுகிற உன் தேவனை கர்த்தர் என்று சொல்லிரு. ஓ இது பலத்தினாலோ மகரத்தினாலோ உண்டாகாதல்ல, இது ஆவினாலே ஆகும் என்று சொல்லிரு. அந்த ஆவினால நிரப்பும் அப்பா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த நல்ல ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் உன்னே வேணும். உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேற எதுவுமே நாம் அவருக்கு செய்ய முடியாது. தாவீது சொன்னது போல, நான் அவர் செய்த உபகாரங்களுக்கு என்ன செய்வேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு, ஓ ஹல்லேலூயா, என்னோட நாளெல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்குவதே வாஞ்சிப்பேன். ஓ ஹல்லேலூயா. நம்ம சொல்ல ஆண்டவரே உம்மை நேசிப்பேன்பா. இயேசுவே பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன்பா. உம்முடைய வசனம் தியானித்து அகமழிவேன் ஆண்டவரே. இந்த மாதம் எந்த புயல் வந்தாலும், அது மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படவில்லை, நான் அசைக்கப்படவில்லை. கர்த்தர் என்ன முன்பாக இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்ன வலது பக்கத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஓ மனுஷனும் செய்ய முடியாது, பிசாசும் செய்ய முடியாது. என்ற மந்திரம் ஏவல் பிசாசு வியாதின் கட்டுகள் ஒன்றும் என்னை அசைப்பதில்லை. அவைகள் நொறுங்கும், அவைகள் நிர்மூலமாகும், அவைகள் சுட்டரிக்கப்படும். காரணம் கர்த்தர் என்ன வலது பக்கத்தில் இருக்கிறார். ஓ ராகபா தானா ஹந்தரே ரிபாலா ஷபாலா தனமா ரிகோபோ தோனரோதோலோ ரிஷந்தலா கலமா. பயமே இல்லாமல் அது பாதத்திலே அமர்ந்து இருப்பேன். ஓ ஹல்லேலூயா. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து
நேசிக்கிறேனப்பா, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. புயல் மழை இப்போ இந்த சீசன் இல்லை, ஆனால் புயல் போல வார்த்தைகள், மலை போல சத்தங்கள், இதெல்லாம் பயங்கள். அதெல்லாம் அவ்வளோ பயங்கட்டாது. பக்கத்தில் சொல்லுங்க, எதுவும் உங்களை அசைக்காது. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன அசைக்காது. ஓ ஹலோ, ஏன்னா நான் இயேசுவின் அருகிலே இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் அருகிலே இருக்கிறார், நானும் இயேசுவின் அருகிலே இருக்கிறேன். ஆகினால என்னை இதெல்லாம் அசைக்கவே நின்று நான் பாடுவோம் ஆண்டவரை ஆராதிக்கும் கொஞ்ச நேரம் கத்தரை. ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உம் அருகிலே ஆவலாய் வருகிறோம். எந்நேரமும் எந்த சுவாசம் உண்மையே குறித்திடும், என்னாலுமே என் வாழ்க்கை உன்ன மகிமையே பாடிடுமே. பாடுவோமா? பாடுங்க. இயேசுவே உம் அருகினிலே
வரைக்கும் நீங்க ஆவலே வந்தீங்களா? உங்களை யாராவது வா 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 வான்னு கிளப்பி கையை பிடிச்சி இருக்கு வராங்களா? நான் சொல்றேன், உண்மையான நேசம் அவர் மேல இருக்குமா? பாஸ்டவங்கள வாரம் 8 மணிக்கு வான்னு சொல்ல மாட்டோம். என்னையும் சேர்த்து சொல்றது. நம்மளை யாரும் சீக்கிரம் வாங்க சொல்ல வேண்டும். அவர் மேல நேசம் இருக்க மாட்டான். அவர் மேல ஆவல் இருக்க மாட்டான். நம்ம ஓடி வந்துடும். நம்ம யாரையும் கலப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நேசம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, ஆவலாய் வருகிறப்பா. ஹல்லேலூயா. வேற எதுவுமே இல்லை. ஜனங்க ரொம்ப ஆவலாய் இயேசுவை தேடினார். இயேசு எங்க, இயேசு எங்க, இயேசு. ஆண்டவர் அவளை பார்த்து மனது உருகினார். நீங்க மாத்திரம் ஆவலாய் தேடுவீர்களாக, என் ஜனத்தை நான் வெறுமையா அனுப்ப விட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் நீங்க எந்த தேவையோடு வருகிறோ அந்த தேவையை தந்து உங்களை அனுப்புவார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவர் முகத்தை பார்க்கிறவங்க முகத்தை வெட்கப்படுத்த விட மாட்டாரு. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவங்க முகங்களை பிரகாசம் அடைய செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவே. ஒருமுறை கூட கைகளை உயர்த்தி அந்த பல்லவி மாத்திரம் ஒப்பு கொடுத்து பாடுங்க. இயேசுவே அவரை நேசிக்க 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 நேசிக்க. ஹல்லேலூயா. அவரோடு நீங்க நடக்கும் போது அவர் தோளிலே நீங்க சார்ந்துக்கலாம். சில சொல்றாங்க, நாங்க தலை சாய்க்க கூட இடம் இல்லைங்க, தங்க இடம் இல்லைங்க, அவங்க இங்க அலசடி போடுறாங்க, இந்த வருஷம் இப்படி இருக்கு அப்படின்னு புலம்புறாங்க. நான் சொல்றேன், உங்க மருகாமிலே இருக்கிற அந்த நேசர், அந்த ஆத்மா நேசர், சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 16 சேர்ந்த இயேசு, அவர் ஒருவர் தான் மாறாதவர். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? மனுஷன் காசு பணம் வந்தோன்னு மாறிடுவான், சுகமானவனா மாறிடுவான், விடுதலையானவனா மாறிடுவான், வசந்தவனா மாறிடுவான். ஆனா ஒரே ஒருவர் மாறாத ஒருவர், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தம்மண்டை வருகிற எவரையும் புறம்பே தள்ளாதவர். இஸ்லாமே, உன்னை எத்தனையோ முறை என்னை சேர்த்துக் கொள்ளும்படி, கோழி தன் குஞ்சுகளை காக்கும்படி நான் காக்க சேர்த்துக்கொள்ள எத்தனமா இருந்தேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேலை பார்த்து கதறினார். இன்றும் அவர் நம் அருகிலே இருக்கிறார். நீங்க அவர் தோளிலே சார்ந்திக்கலாம். ஹல்லேலூயா. அந்த நேசர் மேல சாய்ந்து கிருபையாய் நடத்துவார். எத்தனை பேர் கிருபையாய் நடத்தணும்? கிருபையாய் நடத்துவார், தயவாய் நடத்துவார், அன்பாய் நடத்துவார். இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்து பயப்படாதீங்க, கிருபை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அழைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், தயவாய் என்னை காத்து கொள்ளும், அன்பாய் என்னை அழைக்கும் ஆத்மநேசரே. தோளில்
இந்த மாதம் முழுவதே கிருபை தருவார். இந்த மாதம் முழுவதும் தயவு பாராட்டுவார். இந்த மாதம் முழுவதும் அன்பாக இருப்பார். ஓ ரக்கபால ஹந்தாரா சந்தால பாக்கார என்னென்னலாம் இந்த மாதத்தில் செய்ய நினைத்திருக்கிறாரோ என்ன மனிதனால தடை பண்ணவே முடியாது. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவை செய்யும் தேவனே. ஓ ஹல்லேலூயா. உன் சேவைக்காக காத்திருக்கிறேன், உன் வேலைக்காக காத்திருக்கிறேன். பொறுமை எனக்கு தாங்கும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாதம் என்ன செய்யணும்னு நினைச்சா அதை செய்வார். ஹல்லேலூயா. என்ன தருவோம் நினைச்சார தருவார். சந்தோஷமா சொல்லுங்களேன். என்ன கிடைக்கும் நினைச்சோம் அதை கிடைக்க செய்வார். என்ன காரியத்தை வாய்க்க நினைக்கிறோம் அதை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. ஓ உற்சாகமாக பாடி முடிவோமா? நீ செய்ய நினைத்து தடைப்படாது. பாடுவோம், பாடி முடிப்போம். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.
நல்ல கையில தட்டி ஓ ஹalleluya. கர்த்தர் உங்களுக்காக செய்வதை உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற கர்த்தர் இந்த மாதம் உங்களோடு இருந்து நடத்துவார். எல்லா துதி கன மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அமைதியாக உட்காருங்க. பேசாதீங்க. பாஸ்டர்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு தெரியும். எதுவும் உங்களை சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஒரு சாட்சியை வாசிக்கிறேன். சகோதரி லிடியாக்கா அவங்களை எழுதி கொடுத்த சாட்சி இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோகி, கர்த்தரின் மேய்ப்பரானவர். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் எங்கள் தலைமை போதகரால் நடத்தி வரும் வீட்டு குடும்ப ஜெபம் 2ஆம் ஆண்டு ஆகி 3ஆம் ஆண்டில் கர்த்தருடைய கிருபையால் நடக்க கிருபை செய்தார். மற்றும் ஐயா வசனத்தை எடுத்து துவங்கும் போது திடீரென்று என் இளைய மகள் டெனிலா மகன் காணவில்லை. நாங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே தேடினோம். குழந்தை கிடைக்கவில்லை. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார்கள். ஆனாலும் ஜெபம் ஊக்கமாக ஜெபித்தார்கள். ஐயா எங்கள் மகள் கதறுவதை பார்த்து தேடினார். நான் ஜெபித்தேன். சங்கீதம் 139 2 3 வசனத்தை வைத்து ஜெபித்தேன். என் தேவன் உடனே குழந்தை ஃபோன் வைத்துவிட்டு தேடி வந்தான். எங்கள் ஐயா ஜெபித்தார். ஐயாவுக்கும் தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அதாவது ஜெபிக்கும் பொழுது அந்த கதவு பின்னாடி நைஸாக சகோதரியும் தாண்டி தொடாமல் நைஸாக கதவு பின்னாடி போய் அந்த குழந்தை ஒழிஞ்சிக்கிச்சு. இவங்க வெளியே போய்ட்டா எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க, கிடைக்கல. போலீஸ்க்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கடைசியில் பார்த்தா அது உள்ள சைலண்ட்டாக அந்த குழந்தை வந்து ஒழிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்கு. கர்த்தர் நல்லவர், எந்த சேதமும் அணுகாமல் குழந்தை பத்திரமா கிடைத்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதாவது குட்டி குட்டி குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கண்ண முன்னாலும் அம்மா கண்ணை திறந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஆவியோட பண்ணணும், கருத்தாக பண்ணணும். அட் த சேம் டைம் கண்ணை நம்ம திறந்து பார்த்துக்கணும். இந்த குழந்தை பாருங்கள், விளையாட்டாக பண்ணிவிட்டு எல்லாரும் நல்லா ஜெபிக்க வச்சிருச்சு அந்த குழந்தை. ஆக மொத்தத்தில் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். மனப்பாட வசனத்துக்கு நேரம் நம்ம போயிடலாமா? லேவியராகவும் 26ஆம் அதிகாரம் 3 4 8 9 10 11 12 13 யாராவது மனப்பாடமாக சொல்கிறீங்களா? யார் சொல்ல போகிறோம்? ஆமாம் ஹெப்சி சிஸ்டர் சொல்ல போகிறாங்க. எல்லாரும் சேர்ந்து தயவுசெய்து சத்தமாக சொல்லுங்கள். படிக்காதவங்க வாங்க, முன்னாடி வாங்க. இது வரைக்கும் படிக்காதவங்க தயவுசெய்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். இது நமக்கு பொக்கிஷம் மாதிரி சேர்த்து வைக்கிறோம். இது வரைக்கும் படிக்காத தெரியலன்னா லேவியராகவும் 26 3 4 அப்புறம் 9லேருந்து வரும். தயவுசெய்து நீங்கள் பைபிளை திறந்து நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? எடுத்துட்டீங்களா? சிஸ்டர் சொல்ல போகிறாங்க, கூட சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அதன்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனை தரும். வெயிலுள்ள மரங்கள் எல்லாம் தன் கனிகளை கொடுக்கும். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷம் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் கொடுக்கும்படிக்கு பழையவைகளை விளக்குவேன். உங்கள் நடுவில்